நம்ம தூத்துக்குடி பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு துயரமான சம்பவங்கிறது நடந்திருக்கு. ஒரு +2 படிக்கிற மாணவி பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை பண்ணி கொன்றுக்கானுங்க. இத பத்தி எந்த நம்ம யூடியூப் சேனலா இருக்கட்டும், எதுலயும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் ஒண்ணும் பேசல. நான் பார்த்த முடியும் பார்த்தீங்கன்னா, யாரும் இதுக்காக குரலும் கூட குடுக்கல. எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த நாட்ல இவ்ளோ போர் நடக்குது, அங்க அவ்ளோ போர் நடக்குது அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் அவங்களுக்காக பேசுற மாரி எனக்கு தோணுது. நான் இந்த நியூஸ் பார்த்தோனே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வியூஸ் போடலனா கூட பரவால்ல. இந்த பிரச்சனை இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட சேர்க்கணும்னு தான் இந்த வீடியோங்கிறத ஷூட் பண்றேன். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, என்னென்ன பார்க்க போறோம்னா, அந்த புள்ளைக்கு என்ன நடந்துச்சு? யார் கொன்னாங்க? அப்படின்லாம் தான் நம்ம இந்த வீடியோல முழுசா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம, என்னோட சைட்ல இருக்கிற ஒப்பீனியன் என்னங்கிறத நான் பார்த்தீங்கன்னா, வீடியோவோட லாஸ்ட்ல நான் உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களோட ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தாலும், அதுவும் பார்த்தீங்கன்னா, நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. சரிங்களா? சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் இப்ப என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டா இந்த கொடூரமான சம்பவங்கிறது எங்க நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி பக்கத்துல இருக்கிற விளாத்திக்குளத்துல தான் இந்த கொடூரமான சம்பவங்கிறதே நடந்திருக்கு. ஆக்சுவலா அங்க ஃபர்ஸ்ட்டு என்ன நடந்திருக்குன்னு நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த +2 படிக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா, அவங்க பேர பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணல. சரிங்களா? அந்த +2 படிக்கிற புள்ள பார்த்தீங்கன்னா, காலையில பாத்ரூம்க்கு வெளிய பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. இத நோட் பண்ணிட்டு இருந்த யார் எவ்வளோ பேர்ன்னு எனக்கு தெரியல. அவங்க அந்த கொடூரமான மனிதர்கள் சொல்றதா, இல்ல விலங்குன்னு சொல்லி விலங்குகள கஷ்டப்படுத்துனான்னு தெரியல. அவங்க பார்த்தீங்கன்னா, கொடூரமான மனிதர்கள். இந்த புள்ளைய பார்த்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமை செஞ்சு, அந்த புள்ள சின்ன புள்ளைய பார்த்தீங்கன்னா, 4 துண்டா வெட்டி போட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கத்துல எல்லாம் தேடி இருக்காங்க. காலையில நடந்த சம்பவம், சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு தான் இப்படி காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த புள்ள ஒட்ட துணி இல்லாம கிடக்குறான் அப்படின்னு ஒரு நியூஸுங்கிறது கிடைச்சிருந்திருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போலீஸார் போய் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த புள்ளையோட உடம்ப கைப்பற்றி, அத வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா விசாரணைங்கிறது இப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த உடல் எடுத்துட்டு விசாரணைக்கு அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்துல இருக்கிற மக்களா இருக்கட்டும், இல்ல அந்த வட்டாரத்துல இருக்கிற மக்களா இருக்கட்டும், எல்லாம் அந்த காவல் வண்டிய பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிச்சுட்டு, நீங்க அந்த குற்றவாளிகள உடனடியா பிடிச்சாகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போராட்டங்கிறது பண்ணியிருக்காங்க. இந்த போராட்டங்கிறது பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து நைட் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டங்கிறது போயிருக்கு. நான் இப்போ கூட ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, நியூஸ்ல ஒரு வீடியோங்கிறது பார்த்திருந்தேன். அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மக்கள் பார்த்தீங்கன்னா, தெருவுல வந்து ரோட்ல வந்து போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காவல் அதிகாரி பார்த்தீங்கன்னா, அவங்க மேல கேஸ் போடும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள மிரட்டுற காட்சிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையா நம்ம நியூஸ் சேனலா இருக்கட்டும், இல்ல சோசியல் மீடியாவா இருக்கட்டும், இது எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, உலாவுறது வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த இப்போ இந்த கொலைங்கிறது பண்ணியிருக்காங்கல்ல பாலியல் வன்கொடுமை. இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஏரியால இருக்கிற சில மக்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இதில பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதில ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கிராம சைட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஒயின் ஷாப்புங்கிறது இருக்கு. அதனால தான் இந்த மாரி சம்பவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தில நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நியூஸுங்கிறது சொல்லியிருக்காங்க. எல்லாம் போதையில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செயல்கள்ல அங்க இருக்கிறவங்க ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த பொதுமக்கள பார்த்தீங்கன்னா, போலீஸார் கட்டுப்படுத்தி 4 தனிப்படைகள் அமைச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கொடூர குற்றவாளிகள் யாரு அப்படின்னு நாங்க கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளும் அளிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, அங்க நடந்த விஷயங்கள். இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன நியூஸ் வந்து கிடைச்சிருக்கோ, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? சரி அடுத்து பார்த்தீங்கன்னா, இத பற்றின என்னோட ஒப்பீனியன் என்னன்னு நான் இப்போ ஒவ்வொன்னா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அது சின்ன புள்ளன்னு கூட பார்க்காம, பாலியல் வன்கொடுமை பண்ணி 4 துண்டா பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்கான்ல. அவன நானும் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த கிராமத்துல நானும் இருந்திருந்தா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ரோட்ல இறங்கி நானும் போராட்டங்கிறது பண்ணியிருப்பேன். அப்படி போராடிட்டு இருந்த மக்கள்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, நம்ம போலீஸார் அவங்கள கூடிய சீக்கிரம் நாங்க பார்த்தீங்கன்னா, கைது செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப கைது பண்ணா என்ன கேட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு இந்த மாரி ஜெயில்ல போடுறது, சின்ன சின்ன தண்டனைகள் அந்த மாரி குடுக்காம, ஸ்ட்ரெயிட்டா பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை. அதான் குடுக்கணும்னு என் இதிலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன்.
ஏன்னா இப்போ நீங்கள் அவங்க சின்ன தப்பு எப்படி சொல்கிறது, சின்ன ஒரு பனிஷ்மெண்ட் தந்துட்டு திருப்பி அவங்க வெளியே விட்டா திருப்பி அதை பண்ண மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? ஏன்னா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய பண்ணி ஜெயிலுக்கு போகிறாங்க, திருப்பி வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே வேலை தான் திருப்பி பண்ணுறாங்க. எப்பவும் சொல்கிற மாதிரி தான் தண்டனை பார்த்தீங்கன்னா கடுமையாக்கப்பட்டால்தான் இந்த மாதிரி செயல்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி நடக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட தாட் என்னங்கிறது நீங்களும் கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சின்ன பிள்ளைய அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யும்போது அவங்க வீட்லேயும் ஒரு புள்ள, அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அக்காவாக இருக்கட்டும், இல்லை தங்கச்சியாக இருக்கட்டும், அந்த மாதிரி யாராச்சும் ஒரு பிள்ளைங்க அவங்க கூட பிறந்தவங்க இருந்திருப்பாங்களே, அவங்கள நினச்சி பார்த்துருந்தா இந்த மாதிரி ஒரு செயலுங்கிறது அவங்க பண்ணியிருப்பாங்களா? ஏன்னா அது பார்த்தீங்கன்னா இப்போ தான் +2 படிக்கிற புள்ள. அந்த புள்ளைய போய் இப்படி பண்ணி கொன்று என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேசுகிற கூட இப்போ வாய் வர மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த மிருகங்களோட போலீஸார் கைது பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோவோட அவங்க பேரை மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீடியோங்க வந்து கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோடு பண்ணுவேன். அப்படி நான் அப்லோட் பண்ண மறந்துட்டா கூட நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. நான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோங்கிறது அப்லோட் பண்ணுவேன். அவங்க ஃபோட்டோ யார், அவங்க யார், அதுக்கப்புறம் அவங்க பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அந்த வீடியோங்கிறது வரும், சரிங்களா? என்னோட சிறு வேண்டுகோள் தான் இது. இப்போ கிராம சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி வீட்டில் கழிப்பிடம் இல்லாதனால இந்த மாதிரி பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை ஆம்பளை பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டில் போய் தான் அவங்க பாத்ரூம்ங்கிறது போகிறாங்க. அவங்க வீட்டிலே ஒரு பாத்ரூம் கட்டி இந்த அவங்க வீட்டிலே பாத்ரூம்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சம்பவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்க்கலாம். நான் இதை பார்த்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி நம்ம நடக்காமல் பார்த்தீங்கன்னா நம்ம பாதுகாத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இருந்த காலங்கிறது வேறு. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை கண்ணாலேயே பார்த்தீங்கன்னா கற்பழிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது ஆணாக இருக்கட்டும், இல்லை பெண்ணாக இருக்கட்டும், நான் 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக தான் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் என்னோட சிறு வேண்டுகோள் என்னன்னா, நீங்கள் வீடுங்கிறது கட்டும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக ஒரு பாத்ரூம்ங்கிறது கண்டிப்பாக கட்டுங்க. அப்படி கட்டினா தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவங்களை திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம நிகழாமல் நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் பேர் கேட்பீங்க, ஏன் இந்த ஒரு விஷயத்துக்கு நீ இவ்வளோ பெரிய ரியாக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு. ஒரு பிரச்சனைங்கிறது இப்போ நம்ம நியூஸாக நம்ம டிவியில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இம்பேக்ட்டுன்னு நம்மளுக்கு ஒன்றும் கிரியேட் ஆகாது. இப்போ நமக்குன்னு ஒன்று நடக்கும்போது தான் நமக்கு, அப்படி இல்லாட்டி நம்ம சார்ந்தவங்க யாராச்சும் இருப்பாங்களே, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம சார்ந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது தான் இந்த பிரச்சனைங்கிறது எவ்வளோ பெரிய வலி நம்மளுக்கு தரும் அப்படின்னு அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் நம்ம ஒரு நியூஸில் பார்த்தோம்னா நம்ம சும்மா பார்த்திங்கன்னா நியூஸ் பார்த்துட்டு அதோட பார்த்திங்கன்னா நம்ம விட்டுருவோம். இந்த மாதிரி நடக்காமல் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா அதையும் பார்த்திங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், இப்போது இந்த குற்றவாளிகள் யாராச்சும் கிடைப்பாங்க, கண்டிப்பாக கிடைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. அப்படி கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகளை கொடுக்கலாம், எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இந்த மாதிரி தப்புகள் அடுத்த டைம் நடக்காமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு அதையே பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன முன்ஜாக்கிரதையான முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தேன்னா சாரி, சரிங்களா? நான் பேசுனது தான் கரெக்டுன்னு நான் சொல்லலை. நான் இந்த வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக ஏதாச்சும் வார்த்தைகளை விட்டுருந்தாலும் அது பார்த்திங்கன்னா நான் முழுமையாக சாரிங்கிறது கேட்டுக்கிறேன். சரி, இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோங்கிறது. இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் பேசணும்னு தோணுச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த நியூஸில் நான் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத அது கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வேறு யாருக்காச்சும் இந்த சம்பவம் என்னன்னு தெரியாமல் இருப்பாங்களே அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்குங்கிறது கொடுத்துருங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி கொடூரமான எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சொல்கிற வார்த்தையே இல்லை, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் தெரியுமா? அதை பார்த்தீங்கன்னா யார் பேசலாம் கூட நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டாக பேசுவோம். அதுக்காகவே நீங்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? சரி, உங்களை நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.